மாதவிடாய் காலத்தில் வந்து உடலுறவு வைக்கலாமா? சில ரிஸ்க் இருக்கா அப்படின்னா, சில ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது. என்னன்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆஸ் யூசுவல் ஏதாவது மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அது மாதிரி எக்ஸ்போஷர் இருந்து இவங்க உடலுறவு வைக்கும் பொழுது, அந்த வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ஹெச்ஐவி, சிஃபிலிஸு இது மாதிரி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பிளட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே சில பேத்துக்கு மயக்கமே வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த உடலுறவை இந்த நேரத்தில் தவிர்த்துக்கலாம். அடுத்தது வந்து இதை எப்படி சார் வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீரியடை வந்து உடலுறவுக்கு அப்படின்னா, காண்டம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அந்த ஒரு பெட்ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து கலர்ட் பெட்ஷீட் போட்டுக்கிட்டு உடலுறவு வச்சிங்கன்னா அந்த பிளட் ஆங்ஸைட்டி எல்லாம் குறைக்கலாம். ஒயிட் வந்து கிளாத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஹைஜீனிக்காக இருங்க. ஆனால் இன்னொரு வந்து ஒரு தவறான எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இந்த பீரியட் டைமில் உடலுறவு வச்சாக்க ஜன்னி வரும் அப்படி இப்படின்னு ஒரு சில கற்பனை கதைகள்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஃபிசியாலஜிக்கலாக நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றப்படுகின்ற ஒரு பிளட்டு. இது வந்து பெத்தாலஜிக்கல், அதாவது கிருமிகள் தொற்றோ இல்லை வேறு ஏதோ இருந்து அந்த நேரத்தில் வருதுன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து தூய்மையான ஒரு பிளட்டு தான் வந்து வெளியேற்றப்படுகிறது. ஸோ இதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ்லாம் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அது மாதிரி கெட்ட ரத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும்.